இந்த வருடம் மிதுன ராசிக்கு பார்க்கும் பொழுது, முதல் ஒரு 6 மாதம் வரைக்கும், அதாவது வந்து அடுத்த ஜூன் வரைக்கும், ஜூன் 2026 வரைக்கும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆ மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியா இருக்கும். ஆ எதுலயுமே தெளிவாக முடிவெடுக்க முடியாது. எதிர்காலம் பற்றி பயம் இருக்கும். பட் ஜூனுக்கு அப்புறமே லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்துரும். ஆ இது அது மட்டும் இல்லாம, புதிய தொழில் தொடங்குறது, இந்த மாரி விஷயங்கள்லலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். முதல் 6 மாசத்துல. ஜூன் மாசத்துக்கு அப்புறமே பொருளாதார நிலை மிகப்பெரிய உயர்வு, எடுக்கும் முயற்சிகள்ல மிகப்பெரிய வெற்றிகள், எதையுமே வெல்லக்கூடிய ஆற்றல், ஆ நண்பர்கள், உறவினர்கள் இவங்களால வந்து நல்ல அவங்களால பெனிஃபிட் கிடைக்கிறது. இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நடக்க இருக்கு. தந்தை உடல்நிலையில சின்ன சின்ன பாதிப்புகள குடுக்கும். தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் குடுக்கும். ஆனா கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு வந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில்ல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். எதிலுமே கால தாமதத்த தவிர்க்கணும். ஆ கால தாமதத்த அதாவது வந்து இப்போ ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்கன்னா, அங்க வந்து ஆஃபீஸ் போறதுக்கு வந்து டிலே ஏதோ ஒரு வகையில டிலே ஆகுறது. அதுவே ஒரு பிரச்சனையா வரும். இல்ல ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம். அதில ஏதோ ஒரு விஷயம் வந்து டிலே ஆகுது. இந்த விஷயங்கள அவங்க தவிர்க்க பார்க்கணும். அந்தந்த நேரத்தில அந்தந்த விஷயத்த முடிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அ இந்த வருடத்த பொறுத்தவரைக்கும் இந்த மிதுன ராசிக்கு முதல் அ 6 மாதம் பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும், கடைசி செகண்ட் ஹால்ஃப் ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும் அவங்களுக்கு. எல்லாத்துலயுமே மிகப்பெரிய முன்னேற்றங்கள், எதையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமா அவங்களுக்கு அமையப்போது. இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அனாதை பிணங்கள் அப்படின்னு அதாவது வந்து யாருமே இல்லாதவங்களுக்கு இறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கான இறுதிச் சடங்குக்கான செலவு ஏத்துக்கிறது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இல்ல வசதி குறைவானவர்கள் யாருனா இருக்கிறாங்கன்னா, அவங்க வீட்ல ஏதாவது இந்த மாரி நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, அதுக்கு பணம் கொடுத்து உதவுவது. இந்த விஷயம் வந்து இத பண்ணிட்டாவே, அவங்களுக்கு வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பல மடங்கா அதிகரிக்கும். அப்ப மிதுன ராசிக்காரங்க ஒரு மந்தமான ஒரு போக்கு அல்லது நீங்க ஒரு சோம்பேறித்தனமா இல்லாம, சுறுசுறுப்பா இந்த ஆண்டு நீங்க எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்றீங்களோ, கண்டிப்பா உங்களுக்கு 100% வெற்றிங்கிறது கிடைக்கும். அதே நேரத்தில யாராவது அனாதையா, வசதியற்று அவங்க கர்ம காரியங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யணும். அல்லது நீங்க அந்த கர்ம காரியத்தில நீங்களே வந்து ஈடுபட்டு, நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு கர்மத்த செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து 2026 வெகு சிறப்பா கண்டிப்பா உங்களுக்கு அமையும்.